தமிழ்நாட்டில் திமுக தான் என்றும் ஆளுங்கட்சி என்று உறுதிபட தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரண்டாவது இடத்திற்கு யார் வருவது என்பதில்தான் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளிடையே போட்டி நிலவுவதாக கூறியுள்ளார். ரமலானை ஒட்டி சென்னை கொளத்தூரில் இஸ்லாமியர்களுக்கு ரமலான் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், சிஏஏ சட்டம், வக்பு வாரிய சட்டம் என சிறுபான்மையினருக்கு எதிராக எது வந்தாலும் அதற்கு எதிராக முதலில் குரல் கொடுப்பது திமுக தான் என்றார். வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தபோது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை என்றும் முதல்வர் விமர்சித்தார். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம். தீர்மானத்தில் கூட மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல. ஏன்னு உங்களுக்கு தெரியும். இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியற் காலை யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போனார் ஒருத்தர். அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். இந்த சட்டத்தை கொண்டு வர போற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். இதுதான் முக்கியம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அடுத்து தாங்கள்தான் ஆளும் கட்சி என்று சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி இன்று தாங்கள்தான் எதிர்க்கட்சி என்று கூறும் நிலைக்கு சென்று விட்டதாக கூறினார். ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில்தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம். நாம தான் ஆளுங்கட்சி. ஏதாவது மமதையில் சொல்ல நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களுக்கு ரமலான் பரிசுகள் வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பின்னர் அவர்களுடன் சேர்ந்து உணவருந்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.